வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, நீங்கள் பார்த்ததுமே தெரியும் வீடியோவில், மாம்பழத்தை வச்சு ஒரு லஸ்ஸி. ஆக்சுவலாக மாம்பழம் அந்த ஃப்ரூட்டுக்கு ஒரு ஸ்டார் அந்தஸ்தே இருக்குது. யாராவது மாம்பழம் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? நாட் அட் ஆல். எல்லாருக்கும் மாம்பழம் பிடிக்கும். ஸோ இதை வச்சு ஒரு லஸ்ஸி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாம்பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிவிட்டு தோலை சீவிடணும். ஓகே, தோல் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கு 1/2 கப் திக்பால், 1 கப் நல்ல கெட்டி தயிர் எடுத்துகிட்ருக்கேன். இல்லை இப்போ இந்த யோகர்ட்லாம் கிடைக்கிது இல்லை, அதெல்லாம் கூட நீங்கள் போட்டிங்கன்னா, மாம்பழ ஃப்ளேவர் யோகர்ட்லாம் விற்கிறான், அதெல்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதோட 2 ஸ்பூன் தேன் எடுத்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் கூட போட்டுக்கலாம் வேணும்னா. நான் தேனை வச்சு ட்ரை பண்ணேன். நீங்கள் வெல்லம் வச்சு ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்களேன். மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்று தான், ரொம்ப ஜாஸ்தி இல்லை, ஒரு 2 நிமிஷம் கரெக்டாக. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மேங்கோ லஸ்ஸி ரெடியாக இருக்குது. இதை ஒரு டம்ளரில் ஊற்றிடுவோம். ஐஸ் க்யூப்ஸ் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த சம்மருக்கு ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணுவோம். இன்னொன்று நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாம்பழத்தை கட் பண்ணும்போதே கொஞ்சம் பீஸை ஒரு 10 பீஸ் போல் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த பீஸை மேலே அந்த லஸ்ஸி மேலே தூவிட போகிறேன். ஸோ நீங்கள் லஸ்ஸியை குடிக்கும்போது கூடவே உங்களுக்கு வாயில் மாம்பழமும் மாட்டோம். சொல்லும்போதே ஆசையாக இருக்குல்ல இதை சாப்பிட்ணுன்னு, இந்த மாம்பழ லஸ்ஸியை. ஸோ வெயிட்டிங் ஃபார் வாட், உடனே பண்ணிவிடுங்க, பண்ணி சாப்பிட்றலாம். ஓகே, பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வர்றவங்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகேயா? Thank you for watching.